ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரபி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்து காயத்ரியோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கம்மா, செல்லியன் வீட்டுக்கு போய் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம நாளைக்கே போய் பேசிட்டு வந்துடலாமா, நாளைக்கு ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா ஆறுமுகம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காயத்ரியோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவளோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனவே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆறுமுகம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு பைரவி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பைரவி, நாளைக்கே நம்ம செல்லியன் வீட்டுக்கு போய் காயத்ரியோட கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காயத்ரியோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்க போகுது. அவளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறப்போகுது. கடவுளே, இனிமேல் எப்போவுமே காயத்ரியோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, என்னை எப்போ பைரவி நீ புரிஞ்சுக்க போகிற? உன்னை நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மிகப்பெரிய தப்பு தான். நீ என்னை வேண்டான்னு சொல்லியும் உன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு காரணம் என்னோட அம்மா தான். ஏன் அம்மா, நீ உன்னால் எப்படி உங்கள் அப்பா பேச்சை மீற முடியலையோ அதே மாதிரி தான் என்னாலையும் எங்கள் அப்பா பேச்சை எங்கள் அம்மாவோட பேச்சை மீற முடியல. நாம் அப்படி மட்டும் செஞ்சுருந்தேன்னா என்னோட அம்மா உயிரை என்னால் பார்த்துருக்கவே முடியாது பைரவி. உன்னோட நிலமையில தான் நானும் இருந்தேன். என் நிலமையில கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி என் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டேன் பைரவி. அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்ககிட்ட நான் தப்பாக ஏதாவது நடந்திருக்கேனா? இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கழுத்தில் எப்போ தாலி கட்டணனோ அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீ மட்டும்தான் எனக்கு. உன்னை தவிர யாரோ என்னோட மனைவியாக வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பைரவி. நீ என்னை விட்டு போகாத பைரவி. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா என்னோட உசிரியை என்னை விட்டு பிரிஞ்சிரும் பைரவி. என்னை நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டியா பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், உன்னை எனக்கு பிடிக்கும் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் உன்னை என்னோட புருஷனை என்றைக்குமே நான் ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கவே மாட்டேங்குது. நீ தேவையில்லாமல் உன்னோட மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீயும் கஷ்டப்படாத, என்னையும் கஷ்டப்படுத்தாத ஆறுமுகம். இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் என்னோட உசுரவே விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இங்கே பாரு ஆறுமுகம், முதல்ல வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வேண்டிக்கினார் இல்லையா, அந்த கோவிலுக்கு நம்ம பைரவி இருந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இங்கே பாரு ஆறுமுகம், நான் உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே இந்த கோவிலுக்கு வந்து நீ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் எப்போவுமே நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு உனக்கு தெரியலையா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பைரவி மேலே ஒரு பெரிய கட்டை வந்து விழ பார்க்குது. அதாவது மரத்துக்கடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்கிற கட்டை காத்தால் அசைஞ்சு விழ பார்க்குது. விழுந்த உடனே இதை வந்து நம்ம ஆறுமுகம் கவனித்து நம்ம பைரவை தள்ளி விட்டு தான் மேலே அந்த கட்டை விழுற மாதிரி பண்ணிடுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம பைரவிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு ஆறுமுகம், என்னாச்சு ஆறுமுகம்? இங்கே பாரு ஆறுமுகம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறுமுகம். எதுக்காக ஆறுமுகம் என்னை இப்படி வறுப்படுத்திக்கிட்டு இருக்க? என்னால் இதை ஏற்றுக்க முடியலன்னா என்னை விட்டுற வேண்டியது தானே. உன்னை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறேன்? நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல. ஏன் ஆறுமுகம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஆறுமுகத்தை எழுப்புறதுக்காக தண்ணி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி தண்ணியை கொண்டு வந்து ஆறுமுகம் முகத்தில் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகமும் லைட்டாக கண் அசைக்கிறாரு. அப்போதான் நம்ம பைரவிக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து, பைரவி, நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல பைரவி, என்னோட உசுரே நீ தான் பைரவி. எப்போ உன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும்
நான் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிக்க மாட்டியா? நீ கொஞ்சமாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே நான் உனக்கு பிடிக்கிறேனா, இல்லை உனக்கு ஏற்றவனா இருக்கனா, இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாறணும், படிக்கணுமா, நல்லா படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் இருந்தால் தான் உனக்கு பிடிக்குமா? அப்படியாவது சொல்லு. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஸ்கூலுக்கு போகிறேன், படிக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ட்ரெஸ் சென்ஸை மாற்றணுமா? கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன் பைரவி. நீ மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனா அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு பிடிச்சவனா நான் மாறி நிற்பேன்ல பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? எவ்வளோ சொல்லியும் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க. உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு, நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட கேட்கறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கே கண்டிப்பாக மாற முடியும்னா மாறு. எனக்கு கண்டிப்பாக உன்னை பிடிச்சதுன்னா நான் உன்கிட்ட நானே உன்கிட்ட சொல்கிறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு நானே உன்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக நீ அது வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் அதே மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி என்னை ஏற்றுக்கோன்னு என்னை டார்ச்சர் பண்ணுற வேலையும் வேண்டாம். அதே மாதிரியே சஞ்சய் கூட என்னை சேர்த்து வச்சு பேசுகிற வேலையும் வேணாம். சஞ்சய் எவ்வளோ நல்லவனு உனக்கு தெரியுமா? சஞ்சயை பற்றி என்கிட்ட திரும்ப தப்பாலாம் பேசாத சரியா? இங்கே பாரு பைரவி, இனிமேல் சத்தியமாக சஞ்சயை பற்றி உங்ககிட்ட வாயை திறக்கவே மாட்டேன். சஞ்சய் எப்படிப்பட்டவனு நீயே புரிஞ்சுக்கிற நாளும் வரும். அப்போ வரும்போது என்ன நீ புரிஞ்சுப்பன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் எனக்கு ஒரு வாய்ப்பு நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே உன் மனசில் கண்டிப்பாக நான் இடம் பிடிப்பேன்னு நம்புகிறேன் பைரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவியும் சரி இனிமேல் இதை பற்றி பேசாமல் நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் கல்யாண ஏற்பாடு தலைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடு தலைக்கு மேலே இருக்குது. நம்ம பார்த்தீங்களா கோவிலுக்கு போயிட்டு வரோம். முதல்ல காயத்ரியோட கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம தானே ஏற்பாடு பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்பப்போ குட்டி குட்டி கிளிப்பாக போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம சிந்துவும் சிவாவும் அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மகாவுக்கு பிடிக்காம அன்னப்பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அன்னப்பொண்ணையும் ரொம்ப கோவமாக, இங்கே பாரு, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் காலை எடுத்து வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் காயத்ரி கூடயும் இந்த வீட்லேயும் நீ கால் எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம செலியனோட வீட்டுக்கு போய் எல்லாருமே பேசுகிறாங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவாக மறந்துட்டு நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகலாம், நம்ம 2 பேரோட பசங்களையும் ஒன்று சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம செலியனோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னைக்கு கல்யாணம் நின்றுச்சோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் செலியனாவே நாங்கள் பார்க்கல. அவனை நாங்கள் ஒரு பொம்மையாக தான் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ போவான் வருவான், காயத்ரியோட நினப்பில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறான்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவன்கிட்ட எதுவுமே பேசிக்கிறதில்ல. இப்போ தான் செலியனோட மனசுலையும் சரி அவனோட முகத்துலேயும் சரி சந்தோஷத்தை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு மேலேயும் அவங்கள 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுல நியாயமே கிடையாது. அதனால் 2 பேரையுமே நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செலியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம காயத்ரி கிட்ட, இங்கே பாரு காயத்ரி, இனிமேல் எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். அப்படியே என்னை யாராவது கடத்திட்டு போனாங்கன்னா நீ என்னை பற்றி தப்பாக நினச்சி என்னை மறந்துடாத, என் மேலே கோவமும் பற்றாத. இங்கே பாருங்க செலியன், ஒரு தடவை நான் பண்ண தப்புக்கே நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். நான் ரொம்ப நரக வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக உங்களை நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ வரைக்குமே நான் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலையும் உங்களை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு நம்ம காயத்ரி இருந்துட்டு செலியன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்னப்பொண்ணு இருந்துட்டு, டே ஆறுமுகம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும், என்னம்மா என்னாச்சு சொல்லு
சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, என்னடா பைரவி உன்னவே பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ அவளை கண்டுக்க கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் அப்படிதான். இனிமே நான் பைரவியை கண்டுக்கலாம் மாட்டேன். அவள் என்கிட்ட சொல்லியிருக்காம்மா, அவள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அவகிட்ட போய் என் கூட சேர்ந்து வாழுன்னு என்னை டார்ச்சர் பண்ணாமல் இரு, இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ள எனக்கு உன் மேலே விருப்பம் இருந்தால் நானே உன்கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் கண்டிப்பாக நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவளை தொந்தரவும் பண்ண மாட்டேம்மா. கண்டிப்பாக அவளே என் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லுவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணியும் ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாருடா, உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்கே பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கேளியா சிவா, நீ கேட்காம வேற யாரையா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, ஆறுமுகமும் பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இப்போது ஆறுமுகமும் பைரவியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சிந்துவும் ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? உங்கள் பையனுக்கு ஒரு நியாயம்னா எனக்கு ஒரு நியாயமாக வச்சுருக்கீங்களா? நான் சிந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுல முழு விருப்பம் இருக்குது. சிந்து மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக நான் ஒரு கேடு கட்டவளை, ஒரு தப்பானவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அது எல்லாத்துலேருந்தோ என்னை தப்பிக்க வச்சிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தா நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட புரிய வைக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியும், இங்கே பாரு சிவா, பைரவி சிந்து பண்ணதுக்கும் ஆறுமுகம் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுயா. நம்ம சிந்து அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போனதுனால தான் பைரவி கிட்ட இப்படியெல்லாம் பேசி அவங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ண வச்சாரு. ஆனால் பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருப்பான்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. இப்போ தெரியும்ல, இப்போ தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க பண்ணது தப்பாக தெரியல. நாங்கள் 2 பேரும் மனசார சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் 2 பேரையும் எதுக்காக பிரித்து வச்சுருக்கீங்க? நல்லா யோசிங்க பெரியம்மா, நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகமோ, இங்கே பாருங்கம்மா, சிவா பேசுறதுல என்ன தப்பு இருக்குமா? அவனும் கரெக்டாக தானே கேட்குறான். இங்கே பாருங்கம்மா, சிவாவையும் சிந்துவையும் சேர்த்து வைங்க. சிந்து இந்த வீட்டுக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கா. இங்கே பாரு ஆறுமுகம், இந்த சிந்துவும் அந்த எசக்கியும் ஒன்று. இங்கே பாருங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. சிந்து நம்ம வீட்டுக்கு எத்தனையோ நல்லதையும் நம்ம வீட்டுக்கு அசிங்கம் வர மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வகையில் நல்லதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எசைக்கு அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்தை எப்போ அழிக்கலாம், யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவங்க நிம்மதியை எப்படி கெடுக்கலான்னு தான் இருந்தான். அவனுக்கும் சிந்துக்கும் நீங்கள் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்செல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆறுமுகமும் நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இந்த விஷயத்தில் நீ என்ன தான் சொன்னாலையோ நான் சிந்தை மன்னிக்கவே மாட்டேன். நீ இப்போ பைரவியை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு காரணமும் சிந்து தானே. இங்கே பாருங்கம்மா, என்னதான் நான் அந்த மாதிரி பண்ணி சிந்து இப்படி பண்ணதுனால நான் பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் பொய் சொன்னவன் தானம்மா, ஏம்மா என்னை மட்டும் நீ மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அன்னபூர்ணிக்கு பதிலே இல்லை. இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும், அதாவது தான் பெத்த பையனுக்கு ஒரு நியாயமோ, தான் வயிற்றில் பெக்காத ஒரு பையனுக்கு ஒரு நியாயமோ அப்படின்னு வச்சுருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு காயத்ரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காயத்ரி, இனிமே நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கே நம்ம வீட்டில் நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்களுக்கு பரிபூர்ண சம்மந்தம், என்னோட பையன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நிச்சயதார்த்தமும் நடக்குது. நிச்சயதார்த்தத்தில் நம்ம
சிவாவும் நம்ம சிந்துவும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடி, என் பையனை விட்டு தள்ளி போன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்க, ஏன்டி எதுக்காகடி என் பையனோட உசுரை வாங்குறதுக்காகவே அவன் கூட சேர்ந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, என்னோட புருஷன் கூட நான் இப்படி இருக்கேன், அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, இப்போவே அன்னபூர்ணி அக்கா கேட்டப்போ சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், நம்ம சிவா இருந்துட்டு, மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்றீங்களா இல்லையா, இல்லை பேசுகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு வேலையா, இங்கே பாருங்கம்மா, என் பொண்டாட்டி கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதில் என்னம்மா உங்களுக்கு கஷ்டம், பையன் சந்தோஷமாக இருந்தால் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலம்மா, இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா உள்ளே போயிடுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, என் பையனை என்ன சொல்லிடி மயக்கி வச்ச, என் பையன் என்னவே எதிர்த்து பேசிட்டு போகிறான், என்னடி பண்ணி வச்ச என் பையனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் யாரையும் எதுவும் பண்ண கிடையாது, என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க, அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு ஒன்று சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சிந்து இருந்துட்டு அப்படியே கம்முன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக காயத்ரிக்கும் செல்லியனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு சிந்துக்கிட்ட ஓடி வந்து, இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது, எதுக்காக காயத்ரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லார்கிட்டேயும் சொன்னால் ஒரு நல்ல வழி பிறக்கும், உன்னோட வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும்னு நினச்சதுனால தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நீ சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நீ, நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எல்லாமே உங்களால் தான், என்னை ஆசீர்வாதம் பண்ணிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ, இங்கே பாரு காயத்ரி, பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கோ, என்னோட காலிலெல்லாம் விழாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, எதுக்காக இவ காலிலலாம் போய் விழுந்துக்கிட்டு இருக்க, இவ காலில் விழுணுன்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது, திரும்ப இது இப்படி ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்கிறவும், காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அண்ணியை புரிஞ்சுக்கலாமா, அண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுறாங்க, அண்ணியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனோட அண்ணியை சேர்த்து வைங்கம்மா, கண்டிப்பாக அண்ணனும் சந்தோஷப்படும், அண்ணியும் சந்தோஷப்படுவாங்க, 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வாங்கம்மா, எதுக்காகம்மா 2 பேரையும் பிரித்து வச்சுருக்கீங்க, அது ரொம்ப பெரிய பாவம்மா, அண்ணனுக்கே அண்ணி கூட சேர்ந்து வாடுறதுல விருப்பம் இருக்குது, அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுல நியாயமே கிடையாதும்மா, இத்தனை நாளாக நான் செலீனை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதே மாதிரி கஷ்டத்தை இவங்க 2 பேருக்கும் நீங்கள் கொடுத்துறாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அப்படியே கை கூப்பி கேட்கவும், இதை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஆறுமுகம், சிவா, அதுக்கப்புறம் நம்ம காயத்ரின்னு ஒவ்வொருத்தராக சொன்னதெல்லாம் மனசில் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம பண்ணது தான் தப்போ, எதுக்காக நம்ம பண்ணது தப்புன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கரெக்டான முடிவை தானே எடுத்தோம், நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது, என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்தது தப்பா, இது தப்புன்னு எதுக்காக எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அப்போ தான் புரிய வருது, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம குடும்பத்துக்கும் சரி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சரி, எல்லாத்துலேயுமே நல்லதாக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க நம்ம சிந்து. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம அன்னபூர்ணிக்கே புரிய வருது. புரிஞ்ச உடனே, ஐயோ கடவுளே, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா இவ்வளோ போய் நம்ம சிவா கிட்டேருந்து பிரித்து வச்சுருக்கோம், சின்ன வயசுலேருந்து சிவாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் சிவாவுக்கு தன்னோட லவ்வையும் புரிய வச்சுருக்கா, அதுவும்
நீ என்னை ஏற்றுக்கலைன்னா நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது சிவாவே சிந்துவை ஏற்றுக்கிட்ட போது நம்ம ஏன் சிந்துவை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்து ஹாலில் நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரிய சிவா, உன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நான் இப்போவே சொல்லிடுறேன், சிந்துவை விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிந்துவை தவிர வேறு யாரும் என்னோட மனைவியாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா முன்னாடியே சொல்லிடுறாரு. இல்லை சிவா, நான் அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இங்கே பாரு சிவா, உன்னோட மனசையும் சரி சிந்துவோட மனசையும் சரி நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? உண்மையாவா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியம்மா. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? இது கனவில்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா சிவா, இது கனவாலாம் இல்லை, நிஜம்தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. அது வாழ போகிற 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும் போது எதுக்காக நான் உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கணும்? அது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சிந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணின்றதுனால, உன்னவே லவ் பண்ணுன்றதுனால என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணியிருக்கா. அந்த ஒரு நோக்கத்தை விட வேறு எந்த ஒரு நோக்கமும் அவளுக்கு கிடையாது. அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து வைக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. என்னை மன்னிச்சிருப்பா சிந்து, என்னை நீயும் மன்னிச்சிரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இத்தனை நாளாக உங்களை 2 பேரையும் பிரித்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சது மிகப்பெரிய தப்பு, மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அத்தை, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவே எனக்கு போதும். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம மகா இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? இங்கே நடக்கிறதெல்லாம் என்னால் துளி கூட ஏற்றுக்கவே முடியாது. இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? காயத்ரியோட கழுத்தில் என் தம்பி ஆசைப்பட்டு தாலி கட்டினா. ஆனால் காயத்ரியும் என்னோட தம்பியும் பிரித்து வச்சுட்டு இப்போ காயத்ரிக்கு வேற ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறீங்க. ஆனால் என்னோட பையனுக்கு இப்படி ஒருத்தி கூட வாழ சொல்லி நீங்கள் முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. எப்படிக்கா நீங்கள் எடுத்திருக்கிறதுக்கு என்ன முடிவு? எனக்கு சத்தியமாக புரியலக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மகா, என்னோட பொண்ணுக்கு செலியன் கூட சேர்ந்து வாழ்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் சிவாக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுல முழு விருப்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 பேரையும் பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் 2 பேரும் சேர்ந்து வாழ வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கக்கா, அந்த முடிவுக்கு நானெல்லாம் எந்த காரணத்தை கொண்டோ சம்மதிக்கவே மாட்டேன். அவங்க 2 பேரும் எப்போவுமே சேரவும் கூடாது. சிவா ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சிவா ஸ்னேகாவை தான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் சிவாக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் என்னால் ஸ்னேகாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சிந்துவை தவிர வேறு யாரையும் என்னோட பொண்டாட்டியை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. இப்படி ஒரு விஷயத்தில் என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவா, இங்கே பாரு சிவா, உனக்கு புத்தி இது கெட்டு போச்சடா, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவளை பாருடா, இவளை பாரு, இவ உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. இவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியேடா. ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்புடா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும், இங்கே பாருங்கம்மா, எனக்கு சிந்துவை பிடிச்சிருக்கு, அவளை நான் மனசார காதலிக்கிறேன். நான் வாழ்ந்தா சிந்துவோடு தான் வாழணும்னு நினைக்கிறேன். அது ஏமா இங்கே இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ தான் ஏதோ பெரியம்மாக்க புரிஞ்சு என்னையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெரியம்மாவோட பேச்சு மட்டும்தான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் பெரியம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன். இங்கே பாருடா, பெரியம்மா தான் சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, அதனால தான் சிந்து கூட சேர்ந்து இத்தனை நாளாக
நாளாக நான் வாழாமல் இருந்திருந்தேன். இப்போது இனிமேல் சந்தோஷமாக சிந்து கூட சேர்ந்து வாழ போகிறேன். அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணியோட காலில் போய் விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்படி ஒரு முடிவு இவ்வளோ சீக்கிரமாக எடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய வாழ்க்கையிலே டாக்டர் என்னை ஏற்றுக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதை நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை கழிச்சிடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லுவீங்களேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பைரவையும் ஆறுமுகத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இப்போது காயத்ரியோட வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறப்போகுது. இவங்க 3 பேரும் சந்தோஷத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றா பார்த்தா அன்னபூர்ணிக்கு அப்படியே பூரிச்சு போய் நின்றுடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு பயங்கர கோவமாக இவங்க யாரையுமே சந்தோஷமாக விட மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. இவங்க யார் நினைக்கிறதுல எது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.